சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. கொட்டும் மழையிலும் கரூரில் களை கட்டிய திமுக முப்பெரும் விழா. வாகனத்தில் வந்த மு.க. ஸ்டாலினை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். அமித்ஷாவை சரணம் என சரணடைந்து விட்டார் பழனிசாமி. அதிமுகவின் அண்ணாயிசத்தை அடிமையிசமாக்கிவிட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுதாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு? காலிலேயே விழுந்த பிறகு கர்ச்சீஃப் எதற்கு? பழனிசாமியின் டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின். நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. அடக்குமுறை, ஆதிக்கம், திணிப்பு பாஜகவுக்கு என்றுமே இங்கு நோ என்ட்ரிதான். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் உறுதி. அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்க நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். எந்த கொம்பனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. 2026 திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. எந்த இயக்கத்திலும் உங்கள மாதிரி கொள்கை உடைய தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி வலியுறுத்தியது என்ன? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளின் விசாரணையை வேகப்படுத்த கோரிக்கை வைத்ததாக தகவல். உள்துறை அமைச்சரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன்? இனியும் இரட்டை இலையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் காட்டம். ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்தித்து பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதுல என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். சென்னை பனையூரில் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் திடீர் ஆலோசனை. நாகை மற்றும் திருவாரூரில் பரப்புரை மேற்கொள்ளும் நிலையில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் பங்கேற்பு. தாவேகா தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு.
விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய மனு மீது நாளை விசாரணை. திரை கலைஞர்களை பார்க்க கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். No comments. No comments. No comments. வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு ராமதாஸ், அன்புமணி தனித்தனியாக அஞ்சலி. நினைவு தூண்களுக்கு மகள் காந்திமதியுடன் சென்று ராமதாஸ் அஞ்சலி செலுத்தியதால் பாமகவினர் அதிர்ச்சி. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசிற்கு அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம். ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்றும் KS அழகிரி பேச்சு. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 20 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்த வானிலை மையம். பண்டிகை காலங்களில் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்க முன்வர வேண்டும். 140 கோடி மக்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். பிறந்தது புரட்டாசி. திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். அறைகள் நிரம்பியதால் வீதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காணப்படும் கூட்டம். நேட்டோ போல அரபு, இஸ்லாமிய நாடுகளுக்கும் கூட்டுப்படை அமைப்பது குறித்து ஆலோசனை. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடந்த கூட்டத்தில் பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் ஆதரவு. T20 கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி முதன்முறையாக முதலிடம். பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, ஆல்ரவுண்டர்களில் ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து முதலிடம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.